சாகர், இன்னைக்கு உருளைக்கிழங்கு 1 கிலோ என்ன விலை? ஐயா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய் விக்குது. நான் உங்களுக்கு 38 ரூபாய்க்கு கொடுக்கறேன். சரி சரி, ஒரு 10 கிலோ உருளைக்கிழங்கும் 5 கிலோ வெங்காயமும் எடுத்து வை. ஐயா, நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமுங்களா? விசேஷமெல்லாம் எதுவும் இல்ல. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். திரும்பி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அதனாலதான் வீட்டுல என்னோட மனைவிக்கும் என் குழந்தைங்களுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி வச்சுட்டு போறேன். ஜம்ஜம் இப்படி கேட்டதும் சாகர் பிறகு 10 கிலோ உருளைக்கிழங்கு ஒரு சாக்கு பையில போட்டு கொடுத்துச்சு. அடேங்கப்பா, இந்த சாக்கு பை ரொம்ப பெருசா இருக்கு. இதை என்னால தூக்கிக்கிட்டு போக முடியாது. இங்க பக்கத்துல ஏதாவது ரிச்சா வண்டி இருக்கா? இப்படி கேட்டுக்கிட்ட ஜம்ஜம் பறவை இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல சோனா ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்தது. ஏய் சோனா, இங்க வா. ஜம்ஜம் இப்படி கூப்பிட்டாது சோனா குருவி தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. இந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு என்னோட வீடு வரைக்கும் வரணும். இந்த வேலைக்கு நீ எவ்வளவு பணம் கேப்ப? ஐயா, நான் உங்ககிட்ட என்ன அதிகமா கேட்க போறேன். எல்லார்கிட்டயும் 50 ரூபாய் வாங்குவேன். நீங்களும் அதிகம் கொடுங்க. பிறகு ஜம்ஜம் பறவை அந்த மூட்டையை சோனா குருவியோட வண்டியில ஏத்திக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போச்சு. சோனா குருவி தன்னுடைய வண்டியை வேகமா எடுத்துக்கிட்டு போனதால ஜம்ஜம் வீட்டுக்கு சீக்கிரமாவே போய் சேர்ந்துடுச்சு. சோனா, உனக்கு ரொம்ப நன்றி. இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய 50 ரூபாய். சோனா குருவி 50 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சோனா குருவிக்கு அந்த மாதிரி நிறைய சவாரி கிடைச்சதால சோனா குருவி கிட்ட எனக்கு நிறைய பணம் சேர ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அன்னைக்கு சேர்ந்த பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்த சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. இதே மாதிரி தினமும் எனக்கு சவாரி கிடைச்சா என்னோட கணவருக்கு செய்ய வேண்டிய ஆபரேஷனை சீக்கிரமா பண்ணி அவரை நான் முழுமையா குணமாக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வண்டி எடுத்து கஷ்டப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு தன்னுடைய கணவருக்கும் தனக்கும் தேவையான உணவுகளை வாங்கிக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது. இப்படி போய்கிட்டு இருந்த சோனா குருவி ஒரு இருட்டான பகுதிக்கு போனப்ப காலாக்காக அங்க வந்து சோனா குருவி வழிமறைச்சது. என்ன சோனா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? எந்த விஷயமும் இல்ல, நீங்க வழிய விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். அவ்வளவு ஈஸியா ஒண்ணு அனுப்ப முடியாது சோனா. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு நீ நிறைய சம்பாதிச்சிருக்கன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நீ சம்பாதிச்ச பணத்துல பாதியை என்கிட்ட கொடுத்து என்னையும் சந்தோஷப்படுத்து. முடியாது, நான் என்னோட ஊரை கொடுத்து சம்பாதிச்ச பணம். இது நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு பணம் வேணும்னா வச்சு சம்பாதிக்கிற வழிய பாருங்க. அடுத்தவங்களை தன்னா பண்ணாதீங்க. சோனா, நான் ஒண்ணும் உன்ன மாதிரி நோஞ்சாங்குருவி கிடையாது. இந்த காட்டுலயே சக்திசாலியான பறவை. இவ்வளவு சக்தி இருக்கிற நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. உங்களை மாதிரி பறவைகளை மிரட்டி நீங்க வச்சிருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ணி நான் சந்தோஷமா இருப்பேன். நீ இப்ப இந்த பணத்துல பாதியை எனக்கு கொடுக்கலன்னா உன் வீட்டுல உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குற உன்னோட கணவனை நான் கொன்னுடுவேன். என்னோட கணவரை என்ன செஞ்சிடாதீங்க. நான் உயிர் வாழறது அவருக்காக தான். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. அவருக்கு வைத்தியம் பண்ணிதான் நான் பணம் சேர்க்கிறேன். தயவு செய்து இந்த பணத்தை கேட்காதீங்க. என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. என்கிட்ட இறக்கத்தை எல்லாம் எதிர்பார்க்காத. ஏன்னா அது என்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஒழுங்கா நீ வச்சிருக்க பணத்துல பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. இல்ல நானா உன்கிட்ட இருந்து பணத்தை எடுத்தேன்னா முழு பணத்தையும் எடுத்துருவேன். ஜாக்கிரதை. பிறகு வேற வழியில அதை சோனா குருவி அது வச்சிருந்த பணத்துல பாதி பணத்தை காலாக்காகத்துக்கிட்ட கொடுத்துருச்சு. இப்படி பணத்தை கொடுத்த சோனா குருவி பிறகு தன்னுடைய வண்டியை வைத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. சோனா, நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் காத்திருந்தேன். சோனா, எனக்கு சீக்கிரமா உடம்பு சரியாகணும். நான் பழையபடி இந்த காடு பூரா பறந்து போய் வேலை செய்யணும். ராணாஜி, கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சது சீக்கிரம் நடக்கும். நான் உங்க உடம்ப சரி பண்ணதான் இப்ப பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போய் நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் இரவு சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு மறுநாள் சோனா குருவி தன்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போற வழியில தன்னுடைய தோழியான லூனாவை சந்திச்சது. சோனா, உன்னோட கணவர் இப்ப எப்படி இருக்காரு? அவருடைய ஆபரேஷனுக்காக நீ ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? லூனா, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். தினமும் செலவு போக மீதி பணத்தை ஒரு உண்டியல்ல சேர்த்துக்கிட்டு வரேன். கூடிய சீக்கிரமே ஆபரேஷனுக்கான பணத்தை சேர்த்துடுவேன். சோனா, நீ உன் கணவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க. உன்னோட அன்புக்காகவே கடவுள் உன் கணவரை சீக்கிரமா குணப்படுத்திடுவாரு.
சோனா குருவியும் லூனாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கதையெல்லாம் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்த காலாக்காவும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஓஹோ, அப்ப இந்த குருவியோட வீட்டுக்கு போனா உண்டியல் நிறைய பணம் கிடைக்கும் போல இருக்கு. இந்த குருவி கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பிறகு அன்னைக்கு பூரா சோனா குருவி வண்டியில சுமைகளை ஏத்திக்கிட்டு போய் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சது. பிறகு ராத்திரி ஆன உடனே தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. சோனா குருவி வீட்டுக்கு போனப்ப ராணா குருவி அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தது. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? சோனா சோனா, அத நான் எப்படி சொல்லுவேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலாக்காக இங்க வந்தது. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ என்னோட ஆபரேஷன் செலவுக்காக பணம் சேர்த்து வச்சிருந்த உண்டியல தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. அந்த காகம் இப்படி செய்யும் நான் எதிர்பார்க்கல. அந்த காகத்தோட வீடு எனக்கு தெரியும். நான் இப்பவே அங்க போறேன். இப்படி சொல்ல சோனா குருவி பிறகு காலாக்காக வீட்டுக்கு பறவை போச்சு. காலண்ணா, தயவு செய்து என்னுடைய பணத்தை கொடுத்துருங்க. அதுல இருக்க பணம் என்னோட கணவர் ஆபரேஷனுக்காக நான் சேர்த்து வச்சிருக்க பணம். அதை எடுத்துக்கிட்டு வர உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சோனா, நான் எடுத்துக்கிட்டு வந்த பணத்தை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்ல. நீ என்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்னோட உழைப்பையும் என்னோட பணத்தையும் அநியாயமா அனுபவிக்கீங்க. இதுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். எனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் இங்க அழுதுகிட்டு நிக்கிற? கிளம்பு கிளம்பு, கிளம்பி வீட்டுக்கு போ. இப்படி சொன்ன காலாக்காக தன்னோட வீட்டுக்குள்ள போய் கதையை சாத்திக்கிச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாத சொன்னா குருவி பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்னங்க, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அந்த காலாக்காக நம்ம வண்டியில கொடுக்கவே இல்லை. ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் மறுபடியும் உழைப்பேன், நிறைய பணம் சேர்ப்பேன், உங்களை ஆபரேஷன் பண்ணி குணமாக்கிடுவேன். இதுக்கெல்லாம் கடவுள் எனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் மேலுலகத்துல இருந்து ஒரு தேவதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சோனா ரொம்பவும் கஷ்டப்படுது. அதுக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது உதவி பண்ணணும். நான் செய்வேன், அதுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். சோனா, கவலைப்படாம இரு. தோ இப்பவே வரேன். யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. என்னால நடக்கவும் முடியல, பறக்கவும் முடியல. தயவு செய்து எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. ஒரு வயதான பறவை ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இப்படி அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல சோனா குருவி தன்னுடைய தள்ளுவலியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறதுக்காக அந்த பக்கம் வந்துச்சு. ஒரு வயதான பறவை இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கத பார்த்த உடனே சோனா குருவி அதுகிட்ட போச்சு. அம்மா, நீங்க யாரு? எதுக்காக இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? மகளே, ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்ததால இப்ப என்னோட ரெக்கைகள் செயலிழந்து போயிடுச்சு. என்னால பறக்க முடியல. நான் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். பறக்க முடியாத என்னால அந்த இடத்துக்கு எப்படி போய் சேர முடியும்? அத நினைச்சுதான் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்க. அம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க என்னோட வண்டியில ஏறி உட்காருங்க. நான் உங்களை போக வேண்டிய இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த வயதான பறவையை தன்னோட வண்டியில உட்கார வச்சு ஏத்துக்கிட்டு போச்சு. இப்படி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த வயதான பறவை போய் சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. மகளே, என்னை கொண்டு வந்து இங்க விட்டதுக்கு உனக்கு ரொம்பவும் நன்றி. ஆனா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. அதனால உன்னை நான் வெறுங்கையோட அனுப்ப விரும்பல. நீ இங்க இருந்து வடக்கு பக்கமா போ. கொஞ்சம் தூரம் போன உடனே இதே மாதிரி வீடு அங்க ஒண்ணு இருக்கும். நீ அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க உள்ளவங்க கிட்ட உனக்கான கூலியை கேளு. அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த வயதான பறவை இப்படி சொன்ன உடனே சோனா குருவி தன்னோட வண்டியை விட்டுக்கிட்டு அது சொன்ன பாதையில நடந்து போக ஆரம்பிச்சது. அந்த வயதான பறவை சொன்ன மாதிரியே வடக்கு பக்கம் கொஞ்சம் தூரமா போன உடனே ஒரு வீடு இருந்துச்சு. சோனா குருவி அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அந்த வீடு பூரா தங்க நாணயங்கள் நிறைஞ்சிருந்தது. அங்க உள்ள ஒவ்வொரு பொருளுமே தங்கத்தால செய்யப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த உடனே சோனா குருவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க யாராவது இருக்கீங்களா? எனக்காக கூலியை கொடுக்கறதுக்கு இங்க யாராவது இருக்கீங்களா? சோனா குருவி இந்த மாதிரி கேட்ட உடனே ஒரு குரல் இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, உனக்கான கூலிய கொடுக்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. ஏன்னா உன்னோட மனசு ரொம்பவும் நல்ல மனசு. அதனால உனக்கு தேவையான தங்க காசுகளை நீயே எடுத்துக்கிட்டு போகலாம். குருவி, இதுக்கப்புறம் நீ வண்டியை இழுத்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. அந்த வண்டியை இங்கேயே விட்டுட்டு போயிடு. உடனே சோனா குருவி ஒரு சின்ன பையன் நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த பைய தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி சந்தோஷமா பறந்து போச்சு. இந்த சமயத்துலதான் நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்படி சந்தோஷமா பறந்து போய்கிட்டு இருந்த சோனா குருவிய ஒரு இடத்துல காலாக்காகவும் மறுபடியும் வழிமறிச்சு நிறுத்துச்சு. என்ன சோனா,
கையில பணமுடிப்பு வச்சிருக்காப்புல இருக்கு. அந்த பணமுடிப்பை என்கிட்ட கொடுத்துட்டு நீ தாராளமா வீட்டுக்கு போகலாம். காலாண்ணா, நான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல நிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தையும் விட்டேன்னா என்னோட கணவரை என்னால குணப்படுத்தவே முடியாது. தயவு செஞ்சு இந்த தங்க நாணயங்களை என்ன எடுத்துட்டு போக விடுங்க. சோனா, நான் கூட இந்த பையில பணம் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா தங்க காசுகள் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இதுக்கு அப்புறமும் இத உன்கிட்ட கொடுத்து அனுப்பு. நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. உனக்கு மட்டும் இல்ல சோனா, எனக்கும் இதுதான் கடைசி சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டேன்னா என்னால இவ்வளவு தங்க காசுகளை எப்பவும் பார்க்க முடியாது. காலாவும் சோனாக்குருவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காத மேல் உலகத்துல இருந்து தேவதை பாத்துடுச்சு. இந்த குருவி ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைச்சு இன்னைக்குதான் அதுக்கு தங்க காசுகள் கிடைக்க வழி பண்ணுனேன். ஆனா இந்த காகம் அதையும் விடாது போல இருக்கு. இந்த காகத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்படி பேசின அந்த தேவதை பிறகு அங்கிருந்து சோனாக்குருவி இருந்த காட்டை நோக்கி வர ஆரம்பிச்சது. ஏய் காகமே, நீ ஏன் இந்த குருவியை இப்படி கொடுமைப்படுத்துற? மரியாதையா நீ வச்சிருக்க அந்த தங்க நாணயங்களை அந்த குருவி கிட்ட கொடுத்துரு. ஆமா, நீ யாரு? தங்க நாணயங்கள் எனக்கு கிடைக்கிற சமயத்துல நீ தான் வந்து என்ன கொடுமைப்படுத்துற. மரியாதையா உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு போ. இது எனக்கும் இந்த குருவிக்கும் உள்ள பிரச்சனை. இல்ல காகமே, இது உனக்கும் அந்த குருவிக்கும் உள்ள பிரச்சனை இல்ல, நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல நியாயத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த தங்க நாணயங்களை இந்த குருவி கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா நான் உனக்கு இப்பவே சாபம் கொடுத்துருவேன். பாக்கறதுக்கு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்க. நீ என்ன இவ்வளவு பேசுற? இங்க பாரு, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு இப்படி வழியில பாக்குறவங்களை எல்லாம் ஏமாத்த நினைக்க கூடாது. ஏய் காகமே, நீ இப்பவே ஒரு எலியா மாறிடு. இவ்வளவு நாள் மற்ற பறவைகளை பயமுறுத்தி வாழ்ந்த நீ இனிமே யார பார்த்தாலும் பயந்து பயந்து ஓடணும். உனக்கு அதுதான் சரியான தண்டனை. தேவதை இப்படி சொன்ன உடனே காலாக்காவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியா ஒரு சுண்டலியா மாறிடுச்சு. இப்படி சுண்டலியா மாறின காலாக்காகும் பிறகு அந்த காட்டுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிருச்சு. குருவி, உன்னோட வாழ்க்கையில இனிமே துன்பமே கிடையாது. எப்பவும் மகிழ்ச்சி தான் உன் பக்கத்துல இருக்கும். இப்படி சொன்ன அந்த தேவதை பிறகு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. பிறகு சோனாக்குருவி அந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஆனா எலியா மாறின காலா யார பார்த்தாலும் பயந்து போய் கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு அந்த காடு பூரா ஓடிக்கிட்டு இருந்தது. அது ஒரு நாள் காலை பொழுது ராணா குருவி காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டுறதுக்காக கோடாரியை எடுத்துக்கிட்டு தயாரா உட்கார்ந்து இருந்துச்சு. அன்னைக்கு பியூட்டியும் தன்னோட அப்பா கூட காட்டுக்குள்ள போக போறதால அப்பா பக்கத்திலே உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த சமயத்துல சோனாக்குருவி 2 பேருக்கும் மதியான சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பியூட்டியோட அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது இனிப்பு வாங்கிட்டு வாங்க, நீங்க இனிப்பு வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. சோனா, இன்னைக்கு நான் கண்டிப்பா இனிப்பு வாங்கிக்கிட்டு வருவேன். நீ என்னைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, அதிசயமா இன்னைக்கு கேக்குற. அப்புறம் எப்படி என்னால வாங்காம வர முடியும்? அம்மா பேசிக்கிட்டே இருக்காதம்மா, நாங்க கிளம்புறோம். பியூட்டி, உனக்கு ரொம்ப அவசரம் தான். அப்பா கூட காட்டுக்குள்ள போய் காட்டை சுத்தி பாக்கணும். அதுக்காக தானே இவ்வளவு அவசரப்படுற? ஆமாம்மா, அதுக்காக தான் அவசரப்படுறேன். அப்பா கூட காட்டுக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு காட்டுக்குள்ள போறத நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அங்க போய் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவுக்கு என்னால முடிஞ்ச உதவியும் செய்வேன். பிறகு ராணா குருவியும் பியூட்டியும் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. ராணா குருவி கோடாரியை தூக்கிட்டு போக பியூட்டி மதிய சாப்பாடு எடுத்துக்கிட்டு போச்சு. இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கப்ப யாரோ உதவி கேட்டு கத்துற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. இந்த சத்தத்தை கேட்ட ராணா குருவியும் பியூட்டியும் உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க அங்க போனப்ப காலுக்காக ஒரு மரக்கிளையில விழுந்து கிடந்துச்சு. காலு, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ராணா குருவி கூட கேட்டதும் அந்த காலம் எழுந்திரிச்சு உட்கார்ந்து சிரிக்க ஆரம்பிச்சது. ராணா, ஆபத்து எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். மரியாதையா உன் பொண்ணு வச்சிருக்க அந்த மத்தியான சாப்பாட்டை என்கிட்ட கொடுக்க சொல்லு. அங்கிள், இந்த சாப்பாட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அப்புறம் நானும் எங்க அப்பாவும் மத்தியான நேரத்துல எதை சாப்பிடுவோம்? இங்க பாரு ராணா, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. எனக்கு அப்புறம் கோபம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுன்னா ரெக்கையெல்லாம் உடைஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. பியூட்டி, நான் சொல்றத கேளு. நீ வச்சிருக்க சாப்பாட்டா அந்த காகத்துக்கிட்ட கொடுத்துரு. என்ன ராணா, குழந்தைக்கு இப்படியா பேச கத்து கொடுக்கறது? காகத்துக்கிட்ட கொடுன்னு சொல்லக்கூடாது, அங்கிள் கிட்ட கொடுன்னு சொல்லணும். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை நாம தான் கத்து கொடுக்கணும்.
இப்படி சொன்ன காலுக்காகவும் இவங்க பியூட்டி வச்சிருந்த மதிய சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி மதிய சாப்பாட்டை காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்த ராணா குருவி வீடியோ பிறகு காஞ்ச மரத்தை தேடி மறுபடியும் காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. பியூட்டி, இந்த இடத்துல காஞ்ச மரங்கள் எங்கேயுமே இல்ல. நீ இங்கேயே உட்காந்துரு. அப்பா போய் காஞ்ச மரம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்துட்டு உன்னை வந்து அழைச்சிக்கிட்டு போறேன். அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு இந்த காகத்தை பார்த்ததுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. பியூட்டி, அந்த காகத்தை நினைச்சு கவலைப்படாத. அந்த காகம் நம்ம கிட்ட உள்ள பொருளை வழிப்பறி பண்ணதான் நினைக்கும். மத்தபடி அந்த காகத்தால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு அந்த இடத்த விட்டு காஞ்ச மரத்தை தேடி பறந்து போக ஆரம்பிச்சது. அப்பா போனதுக்கு அப்புறம் பியூட்டி அந்த இடத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. பியூட்டி பியூட்டி, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா? யாரு யாரு என் பேர் சொல்லி கூப்பிடுறது? நீங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நேர்ல வாங்க. பியூட்டி, நான் இங்கதான் இருக்கேன், உனக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இங்க ஒரு இடத்துல நிறைய பூ இருக்கு பாரு, நான் அங்கதான் இருக்கேன். அந்த குரல் சொன்ன மாதிரியே அங்க ஒரு இடத்துல பூக்கள் நிறைய இருந்துச்சு. உடனே பியூட்டி அந்த இடத்த திரும்பி பார்த்துச்சு. அந்த இடத்துல ஒரு அழகான தேவதை காத்துல மிதந்துகிட்டு இருந்தது. அந்த தேவதைய பார்த்த பியூட்டி உடனே அந்த இடத்துக்கு பறந்து போக ஆரம்பிச்சது. ஆமா, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். இந்த காட்டுல எந்த இடத்துல எல்லாம் பூக்கள் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். ஆமா, நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு தோழியே இருப்பியா? எனக்கும் உங்களை பார்த்ததும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்படியா? வா, நாம போய் இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு வருவோம். இல்ல, என்னால வர முடியாது. எங்க அப்பா காஞ்ச மரத்தை தேடி விறகு வெட்டுறதுக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு காஞ்ச மரம் கிடைச்சிச்சா என்னன்னு தெரியல. அத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு இப்ப என்ன விறகுகள் தானே வேணும்? அத நான் கொடுக்கறேன். அந்த தேவதை இப்படி சொன்ன உடனே ரொம்ப நியாயமான முறையில காஞ்ச விறகு கட்டு ஒண்ணு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பியூட்டி, உனக்கு காஞ்ச விறகுகள் தானே வேணும்? இதோ வந்துருச்சு. இந்த விறகு கட்டை இப்ப நீ உன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்க ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சு காட்டிட்டீங்க. இந்த விறகு கட்டை பார்த்தா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு இந்த காட்டை சுத்தி பார்க்க உங்க கூட நான் கண்டிப்பா வருவேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் நான் உங்களை பார்க்கறதா இருந்தா எங்க வந்து பார்க்கறது? என்னோட பேரு மலர் தேவதை. மலர் தேவதையே, என்னோட தோழியே, நான் இப்பவே உன்னை பார்க்கணும். இப்படி நீ சொன்னனா நான் உடனே உன் பக்கத்துல வந்துருவேன். இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு பியூட்டி ரொம்ப சந்தோஷம் தன்னோட அப்பாவை தேடி பறந்து போச்சு. பியூட்டி அப்பாவை தேடி போனப்போ கோடாரிய வச்சுக்கிட்டு ராணா குருவி அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தது. ஏன்னா வெட்டி எடுத்துட்டு போற மாதிரி எந்த காஞ்ச மரமும் ராணா குருவிக்கு கிடைக்கவே இல்லை. அப்பா, உங்களுக்கு இன்னும் காஞ்ச மரங்கள் கிடைக்கவே இல்லையா? ஆமா பியூட்டி, நானும் எங்கெங்கயோ போய் தேடி பார்த்துட்டேன். விறகு வெட்டுற மாதிரி காஞ்ச மரம் எங்கேயுமே கிடைக்கல. அப்பா, நீங்க ஏன் கூட வாங்க. நிறைய விறகுகளை எடுத்து கட்டா கட்டி வச்சிருக்கேன். பியூட்டி சொன்னதை நம்ப முடியாத ராணா குருவி பிறகு அது கூட பறந்து போச்சு. பியூட்டி, இவ்வளவு விறகுகள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அப்பா, எனக்கு புதுசா ஒரு தோழி கிடைச்சிருக்காங்க. அவங்கதான் எனக்கு இந்த விறகுகளை கொடுத்தாங்க. பிறகு அந்த விறகு கட்டை தூக்கிட்ட ராணா குருவியும் வீட்டுக்கு புறா வச்சிருக்க மரக்கடையை நோக்கி பறந்து போனாங்க. அங்க போன இவங்க எடுத்துட்டு போன விறகு கட்டை புறா கிட்ட விட்டுட்டு அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டாங்க. பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஜம்ஜம் வச்சிருக்க ஸ்வீட் கடைக்கு போறாங்க. அந்த கடைக்கு போன இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான இன்பங்களை வாங்கிட்டு அங்க இருந்து கீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் காலுக்காக ஒரு இடத்துல வலது மறிச்சு நிப்பாட்டிச்சு. அப்பா அப்பா, இந்த காகம் ஸ்வீட் பாக்ஸ் நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போறதுக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலுவுக்கு எப்பவுமே அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறதே வழக்கமா போச்சு. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் அவ்வளவு ஈஸியா இந்த காகம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது. இன்னைக்கு நான் இந்த காகத்துக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். பியூட்டி, இவ்வளவு நாள் உங்க அம்மா தான் எல்லாருக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தது. அத பாத்துட்டு இப்ப நீயும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. சரி சரி, எனக்காக என்னவோ ஸ்வீட் வாங்கிக்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. அத கொடுங்க, நான் கிளம்புறேன். காலுக்காக இப்படி சொன்ன உடனே பியூட்டி தன்னோட தோழியான மலர் தேவதையை கூப்பிட ஆரம்பிச்சது. மலர் தேவதையே,
என்னோட தோழியே, சீக்கிரம் இங்க வா. எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. கூப்பிடு கூப்பிடு, நீ யார வேணாலும் கூப்பிடு. யார் வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி சொன்ன காலுக்காக பியூட்டி கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல வானத்துல இருந்து அந்த மலர் தேவதை வேகமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தது. இப்படி அந்த இடத்துக்கு வந்த மலர் தேவதை தன்னோட மந்திர சக்தியால காலுக்காக தூக்கி ரொம்ப வேகமா தெரிஞ்சது. தேவதை இப்படி விட்டு எரிஞ்சோட காலுக்காக ரொம்ப தூரமா ஒரு இடத்துல போய் விழுந்துச்சு. மலர் தேவதையே, அந்த காகத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மறுபடியும் அந்த காகம் வந்தா நான் என்ன பண்றது? பியூட்டி, அத நினைச்சு கவலைப்படாத. இதுக்கப்புறம் அந்த காகம் உங்ககிட்ட வந்தா, காகமே காகமே, கருப்பு காகமே, கடல் அலைகள் என்னைக்கும் ஓய போறதில்ல, உன்னோட நாட்டியமும் நிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ராணா குஜுவும் பியூபியும் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப தூரமா போயிது இந்த காலுக்காகும் மறுபடியும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பறந்து வந்துச்சு. இப்படி வந்த காலுக்காகும் ஒரு இடத்துல மறுபடியும் இவங்களை வழிமறிச்சு நிப்பாட்டுச்சு. ஏய் பியூட்டி, நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு சக்தியை உபயோகம் பண்ணி என்ன தூக்கி எறிஞ்சிட்டல்ல. இதுக்கப்புறம் நான் ஏமாற மாட்டேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ வாங்காம இங்க இருந்து போகவும் மாட்டேன். காலங்கள், உங்களுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் தானே வேணும்? இதோ இப்பவே தரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த மலர் தேவதை சொல்லி கொடுத்த மந்திர வார்த்தைய உச்சரிக்க ஆரம்பிச்சது. காகமே காகமே, கருப்பு காகமே, கடல் அலைகள் என்னைக்கும் ஓய போறதில்ல, உன்னோட நாட்டியமும் நிக்க போறதில்ல. பியூட்டி இப்படி சொன்ன உடனே அங்க நின்றுகிட்டு இருந்த காலுக்காகும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இப்படி ஆட ஆரம்பிச்சேன்? காலு, நீ ஏன்டா இப்படி ஆடுற? நில்லுடா காலு, நில்லு. ஆனா காலுக்காகும் தன்னோட ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதால நிறுத்த முடியல. இப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிச்ச காலுக்காகும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுச்சு. பிறகு ராணா குருவின் பியூட்டிக்கு உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க. இப்படி டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு போன காலுக்காகத்தை பார்த்துட்டு கோரிக்காக பயந்து போயிடுச்சு. காலுஜி, உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிடுச்சு? முதல்ல இந்த ஆட்டத்தை நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சந்தோஷத்துல இப்படி குதிக்கிறீங்க? கோரி, நான் சொல்றத கேளு. நான் ஆடல, என்னை யாரோ ஆட்டி வைக்கிறாங்க. தயவு செய்து நான் சொல்றத நம்பு. காலுக்காக இப்படி ஆனதால காலுக்காக உட்கார்ந்து இருந்த கூட இப்ப உடஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்த கோரிக்காவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. காலுஜி, நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை இடிச்சு தள்ள முடிவு பண்ணிட்டீங்களா? கோரிக்காக என்னதான் சொன்னாலும் காலுக்காக தன்னோட ஆட்டத்தை மட்டும் நிறுத்தவே முடியல. தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. காலுக்காக இப்படி ஆடிக்கிட்டு இருந்ததால அவங்க குடியிருந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது. சீக்கிரமாவே அந்த வீடு மொத்தமா இடிச்சு கீழே விழுந்துருச்சு. கோரி கோரி, சீக்கிரமா சோனா குருவி வீட்டுக்கு போய் அது பொண்ணு பியூட்டி அழைச்சுக்கிட்டு வா. பியூட்டியால மட்டும்தான் என்னோட டான்ஸ நிறுத்த முடியும். பிறகு சோனா குருவி வீட்டுக்கு போன கோரிக்காக பியூட்டி அழைச்சுக்கிட்டு வந்துச்சு. பிறகு அந்த இடத்துல வந்த பியூட்டி தன்னோட தோழியான மலர் தேவதையா ஆரம்பிச்சது. இப்படி அந்த இடத்துக்கு வந்த மலர் தேவதை பிறகு தன்னுடைய மந்திர சக்தியால காலுக்காகத்தோட ஆட்டத்தை ஒரு வழியா நிறுத்திடுச்சு. இங்க பாரு காகமே, இதுக்கப்புறம் இந்த காட்டுல உள்ள பறவைகள் யாருக்காவது நீ மறுபடியும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா உன்னை திரும்பவும் இப்படியே ஆட வச்சிருவேன். அதுக்கப்புறம் அதை யாராலையும் நிறுத்த முடியாது. இல்ல இல்ல, இந்த காலுக்காக இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான். இவ்வளவு நேரம் ஆடுனதையே என்னால தாங்க முடியல. இதுக்கப்புறம் எனக்கு இந்த தண்டனை வேண்டவே வேண்டாம். மலர் தேவதையே, இந்த காலங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, நாம 2 பேரும் இந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்பலாமா? பிறகு மலர் தேவதையும் பியூட்டியும் அந்த காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக அங்க இருந்து பறந்து போனாங்க.